அதான் பவுலுடைய அழகா சொல்வார்கள், என்னை வெறுப்போர் என் தலைமுடியை விட அதிகமாக இருக்கார்கள். யாருக்கு என்ன தீங்கு செய்தார் பவுலுடையார்? யாருக்கு என்ன தீங்கு செய்தார்? ஒண்ணுமே செய்யல. ஒப்பற்ற செல்வமாகிய கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள அனைத்தையும் குப்பை என கருதியவர். நற்செய்தி அறிவிக்கட்டால் எனக்கு ஐயோ கேடு, அது என்ன சுமத்தப்பட்ட கடமை. அவர் செஞ்சது என்ன பாருங்க, நற்செய்தி அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ கேடு, அது என்ன சுமத்தப்பட்ட கடமை. எனவே இந்த ஒப்பற்ற செல்வமாகிய கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள அனைத்தையும் குப்பை என கருதினேன். அவருக்கு கஷ்டம் தெரியுமா? சொல்ல பாருங்க, என்னை வெறுப்போர் என் தலைமுடியை விட அதிகமாக இருக்கார்கள். பார்த்தீங்களா? அவர் யாருடைய நிலத்தையும் யாருடைய உரிமையையும் யாரையும் அபகரித்து வஞ்சித்து ஏமாற்றவில்லை. என்ன பண்ணார்? அவரு நற்செய்தியை அறிவித்தார், ஆண்டவருடைய செய்தியை கொடுத்தார், ஆண்டவருடைய விழுமியங்கள் படி அவர் வாழ்ந்தார். ஆண்டவருடைய செய்தியை எல்லா மக்களும் பெற்று பயனடையுமாறு அவர் தன் வாழ்க்கை பாதை அமைத்துக் கொண்டார். ஆனால் அவருக்கு கிடைத்த பரிசு என்ன? என்னை வெறுப்போர் என் தலைமுடியை விட அதிகமாக இருக்கார்கள். அவருக்கே அப்படின்னு நம்ம ஏமாத்திரம்.